பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். எசேக்கியேல் 34வது அதிகாரம் 26வது வசனம். எசேக்கியேல் சாப்டர் 34 verse 26. ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். I will cause the shower to come down in its season, there shall be showers of blessing. ஒரு வாலிப தம்பி இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஏசப்பான்னா ரொம்ப பிடிக்குமா. அப்போ ஏசப்பாவுக்காக அநேக காரியங்கள் செய்யணும்னு சொல்லி பயங்கரமாக வைராக்கியமாக அநேக காரியங்கள் செய்வாராம். ஆனாலும் அவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் அநேகரிடத்துல ஒரு மாற்றம் வரலை, எதிர்பார்க்கிற ஒரு அவுட்புட் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போயிருந்தாராம். அப்போ ஏசப்பா கிட்ட போய் ஜெபம் பண்ணாராம். ஏசப்பா, நான் நிறைய பேருக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆனால் யாருமே அவங்க மனம் திரும்ப மாட்டிக்காங்க. எல்லாரும் ஆண்டவரே ஏசப்பா உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்காக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, ஆனால் யாரும் அவங்க மனம் மாறலை, யாரும் அவங்க பாவத்தை விட்டு வெளியே வரலை. நான் என்ன செய்ய, நான் என்ன பண்ணேன், இவ்வளோ நாளாக நான் ஜெபிக்கிறேனே, இவ்வளோ நான் உங்களுக்காக நிறைய காரியங்கள் செய்யணும்னு சொல்லி நினைக்கிறேனே, ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியலையே, நான் ஏன் இப்படி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போய் அவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாராம். அப்போ ஏசப்பா சொன்னாங்களாம், ஏற்ற காலம் வரும் மகனே, நான் உன்னை கொண்டு வல்லமையாக உன்னை பயன்படுத்துவேன். நீ ஜெபிக்கின்ற பொழுதே அநேக மாற்றங்களை நீ பார்ப்ப. உன்னை நான் அநேகருக்கு அதிகாரியாக நான் வைப்பேன். நீ எதை குறிச்சும் யோசிச்சு சோர்ந்து போகாத. ஏற்ற வேளையில ஆசீர்வாதங்களை நான் தருகிற தேவன். உன்னுடைய வாழ்க்கையிலையும் நான் பெரிய காரியங்களை செய்வேன். நீ செய்கின்ற ஒவ்வொரு ஊழியத்தையும் நான் பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன். நிச்சயம் அறுவடையை நீ பார்ப்ப. ஏற்ற காலத்துல ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆத்துமாக்கள் எல்லாரும் மனம் திரும்பி என் பக்கமாக வருவாங்க, என்னுடைய அன்பை புரிந்து கொள்வாங்க என்று இயேசு அந்த நேரத்துல அந்த வாலிப தம்பியை பார்த்து சொன்னாங்களாம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், அவங்க ஊழியத்தில் இருக்கிறாங்க, ஆண்டவருக்காக செய்யணும்னு சொல்லி அநேக காரியங்கள் அவங்க பிரயாசப்படுறாங்க. ஆனாலும் அதில் ஒரு அறுவடை இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஏசப்பா அவங்களோட பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நிறைய காரியங்களில் எதிர்பார்த்து நீங்கள் செய்கிறீங்க, ஆனால் அதற்கான பலனே இல்லை. நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போகணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்க, ஆனால் அதில் பலனே இல்லைன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க. அப்படி தானே? இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்துவேன். ஏற்ற காலத்தில் அந்த கனிகள் எல்லாவற்றையும் நீ பார்ப்பாய். ஏற்ற காலத்தில் அந்த பலனை நீ பார்ப்பாய் என்று அவர் உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். ஆசீர்வாதமான மழை பெய்யும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால் எதை குறிச்சும் யோசிச்சு நீங்கள் கலங்கி போகாதீங்க. அவர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கிற காரியங்களுக்கு அந்த பலனை நீங்கள் பார்ப்பீங்க. ஏற்ற காலம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. நிச்சயம் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்க அநேக நாட்கள் ஆண்டவரை காத்திருக்கிறாங்க. அந்த ஏற்ற வேளையில் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற தேவன், ஏற்ற காலத்தில் ஆண்டவரை ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஏசப்பா ஆசீர்வாதங்களை கொடுங்க. ஆண்டவரே ஏசப்பா அவங்க கனி கொடுக்கிற ஒரு பாத்திரமாக வாழ ஆண்டவரே தங்களை அர்ப்பணித்திருக்கிறாங்க. ஆண்டவரே ஏசப்பா நீங்க தகப்பனை அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யுங்கப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஏசப்பா நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க. நீங்க செய்கிற காரியங்களுக்கான பலனை நீங்க பார்க்க போறீங்க. இயேசு நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.